முன்னுரை. ஒரு காலத்துல ரெண்டு வியாபாரிங்க ரொம்ப நல்லா பழகிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ரெண்டு பேரும் அவங்க சரக்க விக்க பிசினஸ் ட்ரிப் போக தயாராகிட்டு இருந்தாங்க. அதனால நாம ஒன்னா போலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. அவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு 500 வண்டி இருந்துச்சு. ஒரே ரூட்ல ஒரே இடத்துக்கு தான் போகணும். ஒரே நேரத்துல போனா கூட்டம் ரொம்ப திமிரும்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல் வியாபாரி முட்டாள்தனம். அதுல ஒருத்தான் நாம தான் முதல்ல போகணும், அதுதான் புத்திசாலித்தனம்னு முடிவெடுத்தான். மனசுக்குள்ள எப்படி நினைச்சான்னா, நாம போனா வண்டி சக்கரம் ரோட கெடுத்து வைக்காது, என்னோட மாடுகளுக்கு நல்ல தரமான புல்லா மேய கிடைக்கும், வழியில கிடைக்கிற புதுசான பழம் காய்கறி எல்லாம் நாங்க தான் முதல்ல பறிப்போம், என் ஆளுங்க என் தலைமைய பாராட்டுவாங்க, கடைசியில நான் சந்தையில நல்ல ரேட்டுக்கு பேரம் பேசி அதிக லாபம் பார்க்கலாம். இரண்டாவது வியாபாரி விவேகம். ஆனா ரெண்டாவது வியாபாரி ஆழமா யோசிச்சு பார்த்தாரு. ரெண்டாவதா போறதுல தான் சகல சௌகரியமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, என் ஃப்ரெண்டோட வண்டி எல்லாம் போய் ரோட ஆட்டோமேட்டிக்கா சமப்படுத்திடும், நாம ரோட்டு வேலை செய்ய வேணாம், அவரோட மாடுங்க முத்தின புள்ளையெல்லாம் தின்னிடும், அதுக்கப்புறம் முளைச்சு வர இளந்தளிர் புல்லு என்னோட மாடுகளுக்காக இருக்கும். அதே மாதிரி அவங்க பழையத பறிச்சுட்டா நமக்கு ஃப்ரெஷ்ஷான பழம் காய்கறி தான் கிடைக்கும். சந்தையில அவங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க, நாம சும்மா அதையே வச்சு லாபம் பார்க்கலாம், விலை பேசுற டைம் மிச்சமாகும். அதான் தன்னோட நண்பனை முதல்ல போக சம்மதிச்சுட்டாரு. முதலாளு, ஐயோ நாம நண்பனை ஏமாத்திட்டா நமக்கு தான் செம வெயிட்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஓவரா நினைச்சுக்கிட்டு ஃபாஸ்டா கிளம்பி போனாரு. பாலைவனத்து பேய் வேஷம். முதல்ல போன வியாபாரிக்கு பயணம் அவர் நினைச்ச மாதிரி சுலபமா இல்ல. நடுவுல தண்ணியே இல்லாத பாலைவனம்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல பேய்களோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தின்னு ஊர் சனங்க சொல்லி வச்சிருந்தாங்க. அவருடைய வண்டி கூட்டம் பாலைவனத்தோட நடுவுல போனப்ப எதிர்ல ஒரு பெரிய கூட்டம் வர்றத பார்த்தாங்க. அவங்க வண்டி எல்லாம் சேறு பூசி தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கையில பூவெல்லாம் வச்சுட்டு கெத்தா வந்தாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் எல்லாம் தெரிஞ்சவா மாதிரி இந்த வியாபாரி கிட்ட பேசினான். என்னப்பா, ஏன் இவ்வளவு கனமான தண்ணி மூட்டையெல்லாம் சுமந்து கஷ்டப்படுறீங்க? அதோ அங்கே தொடுவானத்துல ஒரு சோலை வனம் இருக்கு, அங்க நல்ல தண்ணியும் பேரிச்சம்பழமும் சும்மா கண்ணா பின்னான்னு கிடைக்கும். உங்க மாடுங்க எல்லாம் இந்த கனமான தண்ணி பாரத்தை இழுத்து சோர்ந்து போச்சுங்க, தண்ணி எல்லாம் ஊத்தி தள்ளிட்டு உங்க விலங்குங்க மேல பாசம் காட்டுங்கன்னு சொன்னான். ஊர் சனங்க எச்சரிச்சிருந்தோம் அந்த வியாபாரி இவங்க எல்லாம் ஆழ்வேஷம் போட்ட பேய்ங்கன்னு கண்டுக்கவே இல்ல. இவங்க நமக்கு உதவுறாங்கன்னு நம்பி வண்டியில இருந்த தண்ணி முழுசையும் தரையில ஊத்தி காலியாக்க சொல்லிட்டாரு. பரிதாப முடிவு. அவங்க அதுக்கப்புறம் போனாங்க. ஆனா சோலை வனமோ ஒரு சொட்டு தண்ணியோ கண்ணுக்கே படல. அப்பதான் சில பேருக்கு ஐயோ நம்மள பேய் தான் ஏமாத்திருச்சுன்னு புரிஞ்சு வியாபாரிய பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. சாயங்காலம் ஆனதும் ஆளுங்க எல்லாரும் சும்மா உடம்பு தெம்பில்லாம களைச்சு போயிட்டாங்க. மாடுங்களுக்கு தண்ணி இல்லாததால வண்டியை இழுக்க முடியாம மடமடன்னு விழுந்துச்சுங்க. எல்லாரும் அங்கங்க சிதறி உயிர் போற மாதிரி தூங்குனாங்க. அப்பதான் பாருங்க, ராத்திரி நடுவுல அந்த பேய்ங்க எல்லாம் அவங்களுடைய உண்மையான பயங்கரமான ரூபத்துல வந்துச்சுங்க. பலவீனமா கிடந்த அத்தனை உசிரையும் விடாம சாப்பிட்டுச்சுங்க. பொழுது விடிஞ்சப்ப அங்கங்க சிதறி கிடந்த எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு மனுஷனோ ஒரு மாடோ உயிரோட இல்ல. புத்திசாலி ஜெயித்தான். பல மாசம் கழிச்சு ரெண்டாவது வியாபாரி அதே ரூட்ல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அந்த பாலைவனத்துக்கு வந்ததும் தன்னோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு. டேய், இந்த பேரு தண்ணியே இல்லாத பாலைவனம், இங்க பேய் பிசாசுங்க தொல்லை இருக்குன்னு சொல்றாங்க, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், என்னை யாரும் கேட்காம எந்த தண்ணியையும் குடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சாரு. அதுக்கப்புறம்தான் அவங்க பாலைவனத்துக்குள்ள மெதுவா போனாங்க. பாதி வழிய கடக்கிறப்ப முன்னாடி போனவங்கள மாதிரியே தண்ணி சொட்ட சொட்ட வேஷம் போட்ட பேய்ங்க இவங்கள சந்திச்சுச்சுங்க. சோலைவனம் பக்கத்துல இருக்கு, தண்ணிய கொட்டிடுங்கன்னு அதே பழைய ஃபார்முலாவ சொன்னாங்க. ஆனா இந்த புத்திசாலியான வியாபாரி ஒரு செகண்ட்லயே கண்டுபிடிச்சிட்டாரு. தண்ணியே இல்லாத பாலைவனத்துல சோலைவனம் எங்கிருந்து வரும்னு யோசிச்சாரு. அதுபோக இவனுங்க கண்ணெல்லாம் சிவந்து திமிரா பேசுறத பார்த்துட்டு இவனுங்க பேய்ங்களாதான் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட, நாங்க வியாபாரிங்க, அடுத்த தண்ணி எங்க கிடைக்கும்னு தெரியாம கையில இருக்கிற நல்ல தண்ணிய வீசி எறிய மாட்டோம், எங்கள பார்த்துட்டு போங்கன்னு கராரா சொல்லிட்டாரு. பிறகு தன்னோட ஆளுங்களுக்கு, டேய், நாம நேர்ல தண்ணிய பாக்குற வரைக்கும் இந்த ஆளுங்கள நம்பாதீங்க, இவங்க காட்டுறது ஒரு காணல் நீரா கூட இருக்கலாம், இங்க மழை வர மாதிரி ஏதாச்சும் தெரியுதா, இவனுங்கள நம்பி தண்ணிய கொட்டிட்டா அப்புறம் குடிக்க தண்ணி இருக்காது, நாம பலவீனமா போனா பேய்ங்க வந்து நம்மள சுலபமா தின்னுட்டு போயிடும், அதனால ஒரு சொட்ட கூட வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அலர்ட் பண்ணாரு. வெற்றியும் லாபமும். அந்த கூட்டம் பயணத்தை தொடர்ந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஆளுங்க செத்து போன இடத்தையே வந்து பார்த்தாங்க. அங்க வண்டியெல்லாம் இருந்துச்சு, ஆனா எல்லாரோட எலும்பும் சிதறி கிடந்துச்சு. இது நம்ம நண்பனோட வண்டி கூட்டம்தான்னு உறுதி பண்ணிக்கிட்டாங்க.
அந்த அறிவாளி வியாபாரி ராத்திரி முழுக்க முகாம சுத்தி ஆளுங்கள காவல் போட சொன்னாரு. மறுநாள் காலையில எல்லாரும் நல்லா சாப்பிட்டு மாடுங்களுக்கு தீனி போட்டாங்க. வண்டி கூட்டம் விட்டுட்டு போன விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாத்தையும் தன்னோட வண்டியில ஏத்திக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க பயணத்தை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சிட்டு பத்திரமா வீட்டுக்கு போனாங்க. அவங்க சம்பாரிச்ச லாபத்தை அவங்களும் அவங்க குடும்பமும் சந்தோஷமா அனுபவிச்சாங்க. நீதி: தந்திரமா பேசுறதையும் வெளியில தெரியற பொய் வேஷத்தையும் பார்த்து நாம ஏமாறவே கூடாது. எப்பவுமே புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துக்கணும்.